நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா தம்பி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அங்க தட்டுல சோத்த போட்டு உன்னை தேடிட்டு இருக்காங்க. அதான் பசிக்கல வேணாம்னு சொன்னேன்ல. உனக்கு பிடிச்ச உருண்டை குழம்பு தம்பி, கத்திரிக்காய் தீயல் வேற. பாரா, ஏன் தம்பி சாப்பாடு வேணான்னு சொல்றான்? என்னடா ஆச்சு? மனசே சரியில்லக்கா. என்னடா இது, என்னென்னமோ சொல்ற? உலகத்திலே புரிஞ்சுக்க முடியாது எதுன்னு சொல்லு. லேபர் லாவா? அதெல்லாம் இல்லக்கா. உலகத்திலே புரிஞ்சுக்க முடியாதது பொண்ணுங்களோட மனசுதான். கூலிங் கிளாஸ் போட்டுட்டு குளிக்கும் போதே தெரியும் அது இப்படிதான் வந்து முடியும்னு. என்ன லவ் ஃபெயிலியரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற. அப்படின்னா ஒரு பொண்ணு என்ன அசிங்கப்படுத்திருச்சுக்கா. எவ்வளோ ஒருத்தி உன்னை அசிங்கப்படுத்தினா அதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகுற? ஆமால்ல, அவ எவ்வளவு ஒருத்தி தான், ஆனாலும் டென்ஷன் ஆகுதே. ஓ, அப்ப இனிமேதான் லவ் ஸ்டார்ட் ஆகுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நீ வேற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நம்ம குரங்கு மாதிரி பல்ட் அடிக்கிறோம், சரி. பயங்கரமா கைத்தடி ரசிக்கிறாங்க. ம். ஆனா திடீர்னு அதே விஷயத்துக்கு கோவப்பட்டு ஏன்டா குரங்கு மாதிரி நடந்துக்கிறேன்னு கோவப்படுறாங்க. எது நிஜம்னே புரியல. புரியலையே. இல்லக்கா, ஒரே விஷயம் தான். ம். அத ஒரு நாள் ரசிக்கிறாளுங்க, ம். ஒரு நாள் அதே விஷயத்துக்கு கோவப்படுறாளுங்க. யார் அந்த பொண்ணு? அவ ஒருத்தி. யாரு? கலெக்டர் வீட்டுக்கு வந்திருக்காளே அந்த குள்ளச்சி தானே? அவெல்லாம் ஒரு பொண்ணாடா? என்னக்கா இப்படி சொல்லிட்ட? அவ பேரலைக்கா அவ. ம்ஹும். ஆ, ஒரு 6 அடி கூட இருந்தான்னு வையேன், சினிமா ஹீரோயின் தான். எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணலடா. 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள 30-40 ரியாக்ஷன் காட்டுறா. ம். பயங்கரமான கண்ணுக்கு அவளுக்கு. அவ என்ன மனசுல நினைச்சாலும் முதல்ல அவ கண்ணுல தெரிஞ்சிடும். என்ன தம்பி, ரொம்ப ஆழமா முங்கிட்ட போல இருக்கே. இல்ல, உண்மையான ஒண்ணு இருக்குல்ல. நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவ கொஞ்சம் அழகுதான். ட்ரெஸ் ஒவ்வொன்னு எப்படி பண்ணுவான்ற. பச்சை கலர் ஊதா கலர் நகைப்பு வச்சு பாத்திருக்கியா நீ? ம்ஹும். ஊதா கலர் ட்ரெஸ்ல வந்தான்னா தலையில வச்சிருக்கிற பூவுல இருந்து கால்ல போற செருப்பு வரைக்கும் ஊதா கலர்ல இருக்கும். வீட்ல உட்காந்து எப்ப பாரு மேக்கப் போட்டுட்டு இருப்பா போல. சச்சா, அப்படியெல்லாம் இல்லக்கா. சாதாரண ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அம்புட்டு அழகா இருப்பா. ம், அது இருக்கட்டும். நீ எதுக்கு அவகிட்ட சிக்கின? அவ எதுக்கு உன்னை அசிங்கப்படுத்தினா? அவ அசிங்கப்படுத்தினா நான் சொல்லவே இல்லையே. டேய், சும்மா சமாளிக்காதடா. நீ பாட்டு போட்டு வாங்கிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாவே ஓட்டுவ. நீ தான் சாப்பிடாம இந்த மாதிரி மொட்டை மாடியில வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்னன்னு கேட்டதுக்கு பொம்பளைங்களே சரியில்லைன்னு பொத்தாம் பொதுவா ஒரு கவுண்டர் கொடுத்துடுற. அப்புறம் சம்பந்தமே இல்லாம அந்த ஆண்டாள் ஒரு பெரிய அழகிங்கிற. அப்போ ஒன்னும் 2 தானே? சொல்லு, என்ன உன் பிரச்சனை? அது இல்லக்கா, பசங்களுக்குள்ள ஒருத்தர் திட்டிக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம், அடிச்சுக்கிறோம், ம். அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. ஆனா ஒரு பொண்ணு ஒரு வார்த்தை நம்மளை பத்தி தப்பா சொல்லிட்டா ம். பயங்கரமா டென்ஷன் ஆகுதேக்கா. ஏன்? தம்பி, உனக்குள்ள காதல் வந்துருச்சு. ஏதோ காய்ச்சல் அந்த மாதிரி சொல்ற. காதலும் காய்ச்சல் மாதிரி தான்டா. திடீர்னு வரும். சில காய்ச்சல் 2 நாள்ல சரியாயிடும். சிலது 10-15 நாள் ஆகும். சிலது ஆளையே காலி பண்ணிடும். நமக்கு வர காய்ச்சலை பொறுத்து, அதுக்கு நம்ம எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தது அது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நீயும் உன் ஃப்ரெண்டும் அந்த ஆண்டாள கூட்டிக்கிட்டு சந்த பந்தெல்லாம் சுத்துறீங்களாமே? நம்ம குடும்பத்துக்கே ஆகாத எதிரி குடும்பம் அது. அந்த வீட்ல இருக்கிற பிள்ளையோட இவ்ளோ ஃபீலிங்ஸ் தேவையானு கொஞ்சம் யோசிச்சுக்கோடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லக்கா. இல்லாம இருந்தா சந்தோஷம்தான். ஆனா உன் நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்போ என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்கு. பாத்துக்கோ. அந்த சக்திவேலு, அவனுக்காவது அறிவு வேணா? ஒரு வயசு பொண்ணையும் வயசு பையனையும் கூட சேர்த்துக்கிட்டு சுத்துறான். அப்படி இல்லக்கா, அவருக்கு எங்க 2 பேர் மேலயும் அபார நம்பிக்கை. நல்ல விஷயம்தான். அந்த நம்பிக்கையை காப்பாத்திக்கங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சத்தியமா சொல்றேன்க்கா, அந்த புள்ளைய பிடிக்கும்லாம் இல்ல. ஆனா அது கொஞ்சம் திமிரு பிடிச்ச பொண்ணுதான். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி விஷயம்லாம் சான்ஸே இல்ல. எனக்கு என்னமோ இன்னும் நம்பிக்கை வரல. என்ன பண்ணா நீ நம்புவ? வந்து சாப்பிடு, நம்புறேன். அவ்வளவுதானே மேட்ரு. வா சாப்பிட போலாம். நீ சாப்பிட்டியா? உன்னை விட்டுட்டு நான் இன்னைக்கு சாப்பிட்டிருக்கேன். போலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணது மாதிரி நம்ம ஊர் நிர்வாகத்தில் இருக்கிற 4 கோயிலுக்கு சேர்த்து ஏற்கனவே பொறுப்பாளராக இருந்த நம்ம கலெக்டரையா விலகிட்டதுனால. யோ, என்னையா கலெக்டரையான்ட்டு இன்னொரு பேர சொல்லுங்க. என்ன ஆறுச்சாமி,
பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்திருக்கியா? கலெக்டர் போலீஸ்காரன்னு பொதுப்படையா சொல்லாம இன்னாரன்னு பேர சொல்லுங்கன்னு சொல்றேன். இதுல என்னையா தப்பு இருக்கு? சரிப்பா, நம்ம சிதம்பரம் ஏற்கனவே நிர்வகித்த கோயில் பொறுப்ப அவருடைய மகன் சக்திவேலுக்கு கொடுக்கறதுன்னு ஊர் கூடி முடிவெடுத்திருக்கு. என்னையா இது? சினிமா அரசியல் மாதிரி இங்கேயும் வாரிசு கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டீங்க. அதானே, என்னமோ அப்பா சொத்து புள்ளக்கிங்கிற மாதிரில இருக்கு. பாருங்க, தேவையில்லாம ஐயா பத்தி பேசுற வேலையெல்லாம் வேணாம். இங்க பாருங்க, உங்க அப்பா பத்தி யாரும் தப்பா சொல்லல, ஒசத்தியா தான் சொல்றோம். இந்த மாதிரி ஒரு பெரியவர், ஒழுக்கமானவர், கோயில் நிர்வாகத்தை பாத்துக்கிட்டது சரிதான். டெய்லியும் குடிச்சுப்புட்டு ஊர்ல கலாட்டா பண்ணிட்டு திரியறவர்கள்லாம் கோயில் நிர்வாகத்தை கொடுக்கறது எப்படி சரியா வரும்? இந்த பாருமா, நீ ஆரிச்சாமி பொண்டாட்டிக்கிறதுனால இவ்வளவு நேரம் நீ பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனாலும் ஒரு சபை நாகரிகம் இருக்கு, அதை தெரிஞ்சு பேசணும், புரியுதா? உண்மையை சொன்னா போதுமே, உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருமே. இந்த பாருப்பா, தினம் 4 வேளை குளிச்சு 7 வேளை கோயிலுக்கு போற பல பேரோட மனநிலை எப்படி இருக்கும்னு எங்களுக்கும் தெரியும். குடிக்கிறதும் குடிக்காது அவங்கவுங்க சொந்த விஷயம், அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு அக்கறை இல்ல. இந்த பொறுப்பை முழுமையான மனசோட செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணோம். அதனால அவர் கொடுக்குறோம். அவர் மனசார நல்லவர்னா அப்ப நாங்க நல்லவர் இல்லைன்னு அர்த்தமா? இந்த பாருப்பா, நம்ம ஊர் கட்டுப்பாடு படி ஒரு பதவியிலேயே பொறுப்புலயே இருக்கிறவங்க ஒரே சமயத்துல இன்னொரு பதவியிலேயே பொறுப்புலயே இருக்க முடியாது. ஒரு நேரத்துல ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு தான். அதனாலதான் இந்த பொறுப்புக்கு உன்னை தேர்ந்தெடுக்கல. இப்பவே உன்னுடைய கவுன்சிலர் பதவி ராஜினாமா பண்ணேன்னு சொல்லு. இந்த இடத்திலேயே கோயில் நிர்வாகியை உன்னை தேர்ந்தெடுக்கிறான். யோ, நல்லா இருக்கியா உங்க கதை? அப்பேற்பட்ட கவுன்சிலர் பதவியை விட்டுட்டு சக்கரை பொங்கலும் புளியோதரையும் கொடுத்து கோயில் பொறுப்பை தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா? அட என்னப்பா நீ, நாங்க வலது வலதுன்னா நீ இடதுன்னு சொல்ற. தெளிவா சொல்லுப்பா, உனக்கு எந்த பொறுப்பு வேணாம்? இங்க பாருங்க, நான் இல்லைன்னா என்ன, என் பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க இந்த பொறுப்பை பாத்துக்க மாட்டாங்களா? எப்பா, இந்த வேலை பொம்பளைக்கு சரிப்பட்டு வராதுப்பா. பஞ்சாயத்துல தான் ஏற்கனவே தெளிவா முடிவு பண்ணிருக்கல. என்னையா பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து, இன்னொரு வாட்டி கூடி பேசி முடிவு பண்ணா சரியா போச்சு. ஏம்பா, அது எப்படி ஓம் பொண்டாட்டி கொடுக்கணுங்கிற? ஏன் எங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு தான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேற ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நீ எங்க கிட்ட உன் அதிகாரத்தை காட்டாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது எப்படி ஓம் பொண்டாட்டி கொடுக்கணுங்கிற? ஏன் எங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு தான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேற ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நீ எங்க கிட்ட உன் அதிகாரத்தை காட்டாத. நாளை பின்ன ஓட்டு போடுங்கன்னு நீ எங்க கிட்ட தான் வந்து நிக்கணும். சரி சரி, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. நான் ஏதோ ஊர் நல்லதுக்காக சொன்னேன், அப்புறம் செய்யறதும் செய்யாததும் உங்க இஷ்டம். உன் நல்ல மனசுங்களுக்கு புரியுது, நீ கவலைப்படாத, அதை நாங்க பாத்துக்கிறோம். தம்பி சக்திவேலு, ஒரு நிமிஷம் இப்படி வந்து நில்லுங்க. கோயில் நிர்வாகிகள் அத்தனை பேர் சேர்ந்து முழு மனசோட சக்திவேலை கோயில் பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கிறோம். கோயில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிற உரிமையை நாம அவருக்கு கொடுக்கிறோம். இருக்கட்டுப்பா. தம்பி சக்திவேலு, உங்க ஐயா இந்த பொறுப்புல இருந்த வரைக்கும் குறை சொல்றவங்க மனசு கூட கோணாத அளவுக்கு செம்மையா நிர்வாகம் பண்ணாரு. நீங்களும் அந்த மாதிரி நிர்வாகம் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். ஒரு 2 வாரத்தை பேசுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, பதவின்றதெல்லாம் சந்தோஷமான சமாச்சாரமே கிடையாதுடா. தோல் மேல சுமையை தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி பெரிய பொறுப்பு உண்டு. இவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்க எல்லாரும் என்னை நம்பி கொடுத்துருக்கீங்க. என்னை நம்பின்னு சொல்றத விட எங்க ஐயாவை நம்பி அவருக்குள்ள தப்பு பண்ண மாட்டேன்ற நம்பிக்கையில கொடுத்துருக்கீங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி கண்டிப்பா நான் நடந்துக்குவேன். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு இந்த முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க எடுத்த முடிவு கண்டிப்பா தப்பா போகாது. நீங்க தாராளமா நம்பலாம். ஏங்க, என்னமோ விவரம் தெரியாதவர்னு யோசிச்சுட்டு இருந்தோம், இவன் இப்படி தேர்ந்த அரசியல்வாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். அதை தாண்டி நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி தரணுமா? கலெக்டர் பெத்த பிள்ளையாச்சே, நல்லா தான் பேசுவான். அப்புறம் நான் நம்ம ஊர் கோயிலுக்கு அடிக்கடி வந்து போறது இல்லை. ஆனா வர்றவங்க போறவங்க என்ன பேசுறாங்கன்றத வச்சு நம்ம கோயிலுக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். அது எல்லாத்தையுமே சரி பண்ண வேண்டியது என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பெருசா ஒன்றும் இல்லை. 4 கோயிலுக்கும் சேர்த்து 2 குருக்கள் குடும்பம் தான் இருக்காங்க. அதனால ஒரே சமயத்தில் இந்த 4 கோயிலையும் நம்மளால திறந்து வைக்க முடியல. இந்த 2 குருக்களை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அப்புறம் கோயிலோட நிலத்தை எல்லாம்
பழைய தொகைக்கே குத்தகைக்கு விட்டுட்டு இருக்கோம். இனிமேல் குத்தகை தொகையை ஜாஸ்தி பண்ணாலே கோயிலோட வருமானம் 5-6 மடங்கு ஜாஸ்தி ஆகும். இந்த அரசாங்கம் கோயிலில் அன்னதானம் போடுற மாதிரி நம்ம ஊர் கோயில்கள்லையும் வாரத்துக்கு 2 தடவை அன்னதானம் போடலாம். அப்புறம் நம்ம 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கோயில் திருவிழாவே நடத்துகிறோம். அதை மாற்றி வருஷம் நடக்கிற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணலாம். அது சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் இல்லை. இதை காரணம் காட்டி சொந்தக்காரங்களாம் நம்மளை பார்க்கறதுக்கு வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வருவாங்க. அதுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அப்புறம் நம்ம நடத்த போகிற திருவிழாவுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்கு சென்னையில் நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க உதவி செய்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருக்காங்க. அவங்க உதவியை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம திருவிழாவெல்லாம் ஒரு நாள் தான் நடத்துகிறோம். அதெல்லாம் இல்லாமல் 4-5 நாள் திருவிழாவை சிறப்பாகவே நடத்தலாம். இதெல்லாம் பக்தர்களோட ஆசை, எதிர்பார்ப்பு. இதெல்லாம் போக போக ஒன்றா செய்யலாம். அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. தம்பி சக்திவேலு, அம்புட்டு பேர் மனசுல இருந்தது அப்படியே புட்டு வச்சிட்டீங்க. வர்ற மாசம் 2வது சனிக்கிழமை எல்லாரும் கூடி இத பத்தி மேற்கொண்டு பேசுவோம். சரிங்க. இப்போதைக்கு இதோட கூட்டம் கலையுது. சரி, எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்ப நாங்க வர்றோம். ரொம்ப நல்ல விஷயம் தான். என்ன ஆர்ஜாமி, கலெக்டர் புள்ள போடுன்னு போட்டார் போல் இருக்கு. என்னப்பா உனக்கு மூஞ்சியே இல்லையப்பா. கோயில் நிர்வாகமும் கையை விட்டு போச்சு. கூடிய சீக்கிரமே ஊர் நிர்வாகமும் போயிடும். விடுங்க, அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு. அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. இல்லடி, இதையெல்லாம் முளையிலே கிள்ள தாண்டி சரியா வரும். கூடி இருக்கிற பயலுலாம் கைத்தட்டதெல்லாம் பார்க்க தானே செஞ்சேன். இவனுக்கெல்லாம் இவனா ஒருத்தன் கைய கால ஆட்டி பேசினா போதும், அதை உண்மை நம்பிக்கிட்டு சரி. அப்படியே அவன் பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. இவனை ஆரம்பத்திலேயே கிள்றேன். அவனா என்கிட்ட ஓடி வந்து இந்த கோயில் பொறுப்பெல்லாம் பார்க்க முடியாது, ஆள விடுங்கன்னு சொல்ல வைக்கிறேன். சொல்லுவான். கத்தி, என்னடா? பயமா இருக்குடா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டா, தப்பு பண்ணும்போது வராத பயம் அது எப்படிடா மன்னிப்பு கேட்கும்போது மட்டும் வருதோ? அவன் நம்ம நண்பன்டா, அடி வாங்கியிருக்கான். அவன் கண்ணத்துல வலிக்கிறத விட நம்மள பிடிச்ச பொண்ணு நம்மள அடிச்சிட்டாலேன்னு அவன் இதயம் தான் அதிகமா வலிக்குது. அவளை ஏதாவது பண்ணி ஆகணும்டா. என்ன மாமா பண்ணணும்? பாரு, இப்போ அந்த பிள்ளை ஆண்டாளுங்கிட்டு தான் வரும். அதுகிட்ட போய் நம்ம மாப்பிள்ள வந்து ஒரு நல்லவர், வல்லவர், அப்புறம் ஒரு பாவம் அறியாத பண்பாளர், பண்ண பாவம்லாம் நம்ம தான், பாவம் பழி நம்ம மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டான், அதை இதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். என்னது மன்னிப்பா? ஏன்? தமிழ்ல எனக்கும் விஜயகாந்துக்கும் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. நாம எப்படி மாப்பிள்ள மன்னிப்பலாம்? ஏண்டா, போன வாரம் தானே மேலூர்ல ஒரு பிள்ளை கையை பிடிச்சி இழுத்ததுக்கு 52 பேர் காலில் உருண்டு மன்னிப்பு கேட்டேன். 51. நம்ம கேட்கிற மன்னிப்புல அந்த பிள்ளை அழகர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நம்ம மாப்பிள்ள பழையபடி சிரிக்கணும், பஸ்ஸுக்குள்ள லந்த கொடுக்கணும், ஊர்ல இருக்க பிள்ளைலாம் அப்படியே திகைக்கணும். அதை பார்த்துட்டு பப்ளிக்லாம் டென்ஷன் ஆகி நம்ம மாப்பிள்ளைய கழுவி ஊத்தணும். புரியுதாடா? புரியுது மாப்பிள்ள. அந்த பிள்ளை வருது. சாரி கேட்டுரும். சாரி மச்சான். கூப்பிடுறா, கூப்பிடு. அண்ணே. அட டேய், ஏன்டா ஏற்கனவே அண்ணி வெண்ணின்னு சொல்லி தானே இங்க வந்து உட்காந்துருக்கான். அண்ணி நீ ஏன்டா கூப்பிடுற? வேற ஏதாவது கூப்பிடுறா. அக்கா. இது ஓகே, இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடு. அக்கா, அக்கா. ஓடியா. நான் என்ன பேசுறேனோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபில் பண்ணிக்க. என்ன விஷயம்? நாங்க எங்களை ஞாபகம் இருக்குதுங்களா? நாங்கெல்லாம் அழகரோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா உயிர் நண்பங்க. அதெல்லாம் தெரியுது, என்ன வேணும்? அது வந்து என்ன என்கிட்ட போய் சொல்லுங்கடான்னு அவன் சொல்லிவிட்டது மறந்துடுச்சாக்கும்? சச்சா, அதெல்லாம் இல்லைங்க. நாங்க வந்ததே அழகருக்கு தெரியாது. இத நான் நம்பணும்? அம்மா மேல சத்தியமாங்க. சரி சொல்லு, என்ன வேணும்? இல்லைங்க, அழகர் ரொம்ப நல்லவங்க. நீ அடிச்சதுல ரொம்ப அப்செட் ஆயிட்டாப்லங்க. பப்ளிக்ல அத்தனை பேர் முன்னாடியும் மாப்பிள்ளை கொஞ்சம் அசிங்கமா போயிருச்சுங்க. நடந்ததுக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. நாங்க ஏதோ பண்ண போய் நீங்க அவனை தப்பா நினைச்சு. நடந்தது தப்பு தான், ஆனா அது நாங்க பண்ண தப்பு. அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதுக்காக நீங்க மாப்பிள்ளைய தப்பா நினைக்காதீங்க. என்னங்க, எது சொன்னாலும் நம்பாத மாதிரியே பார்த்தா எப்படிங்க? சரி, வேற என்ன? இன்னும் ஒண்ணே ஒண்ணுதாங்க. ம்? தோளுக்கு மேல வளர்ந்த பையனை
அப்பா அம்மாவே அடிக்கக்கூடாதுங்கிறது ரூலுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வயசு பையனை அப்படியே அங்க அடிப்பீங்க? தப்புங்க. அடிச்ச சத்தம் பொலிர் ஏன் கண்ணை வலிக்குது. நீங்க அடிச்ச அடியோட சத்தம் கூட இளையராஜா பாட்டு மாதிரி உள்ள என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு தெரியுமா? என் மாப்பிள்ள அந்த பஸ்ல எப்படி போவான் தெரியுமா? அவன் தாங்க அந்த பஸ்ஸுக்கே ராஜா. அது பஸ் இல்லைங்க, அவனோட ரதங்க. மாப்பிள்ளையோட மொத்த கத்தையும் கொத்தோட கிள்ளி எரிஞ்சிட்டீங்களேங்க. பஸ்ல எல்லாரும் மாப்பிள்ளை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அந்த கோகிலா வாணிலா அதுங்களாம் ஒரு ஆளுங்களா? அவளுங்களே மாப்பிள்ளைய பார்த்து சிரிச்சிருச்சுங்க. ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. என்னடா மாப்பிள்ள? ஆமா, ரொம்ப கஷ்டமா போச்சு. காலேஜுக்கு வாங்கின நோட்ல மாப்பிள்ளைக்கு லவ் லெட்டர் எழுதியே காலி பண்ண பொண்ணுங்கலாம் மாப்பிள்ளைய பார்த்து சிரின்னு சிரிச்சிருச்சுங்க. மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க. போயிடாதீங்க, முடிச்சிடுறேன். கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அப்படி என் மாப்பிள்ளை என்னதான் தப்பு பண்ணிட்டான்? துப்பட்டாவை பிடிச்சி இழுத்தான், அது ஒரு தப்பாங்க? இல்ல, ஊர்ல இப்பெல்லாம் பிள்ளைங்க துப்பட்டாவே போடுறது இல்ல, அதுக்கு சொன்னேன். அமெரிக்காலலாம் துப்பட்டாவே கிடையாது. நீங்க அப்பேற்பட்ட ஊர்ல படிச்சுட்டு துப்பட்டாக்கு போய் அடிப்பீங்களா? சரி, அப்படியே தப்பா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எக்ஸ்கியூஸ் மீ வாங்கன்னு தனியா கூட்டு போய் அரைஞ்சிருக்கணும். பப்ளிக்ல எப்படி அசிங்கப்படுத்தலாம்? இது மட்டும் அவன் மேல நீங்க இல்லாம வேற யாராச்சும் கை வச்சிருந்தாண்டு வைங்களேன், தென் தமிழகமே கொந்தளிச்சிருக்கேன். ஏதோ நீங்கன்றனால நீங்க பண்ண தப்புக்கு நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம். நீங்க அடிச்சு கூட என் மாப்பிள்ள அமைதியா இருக்கானா ஏன்? நீங்க சக்தி என்னோட தங்கச்சி. சக்தி என்ன யாரு? என் மாப்பிள்ளையோட நண்பன். அந்த நட்பு தாங்க என் மாப்பிள்ளையோட கைய கட்டி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்க கூடாதுங்கிற கண்ணியம் வந்து மாப்பிள்ளையோட கைய கட்டி போட்டிருக்கு. ஏங்க, எங்க மேல நீங்க என்ன வேணா கோச்சுக்குங்க. ஆனா அழகர் பாவுங்க, அவன் நல்லவன், அவனை தப்பா நினைக்காதீங்க. போயிட்டாங்கடா. விடு விடு, என்கிட்ட இதுக்கு மேல டயலாக் இல்லடா, போட்டு விடு. ஃபீல் பண்ணுவாங்கங்கற? நம்மளுக்கு முதுகு தானே தெரியுது, மூஞ்ச பார்த்தா தானே தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா முகமெல்லாம் வாடி போயிருக்கு? போர் அடிக்குதுண்ணே. என்னப்பா இப்படி சொல்லிக்கிருக்க? இங்க இருந்து ஒரு மிதி மிதிச்சா கொடைக்கானல், அங்க இருந்து ஒரு மிதி மிதிச்சா குற்றாலம். மதுரையிலே நீ பார்க்க வேண்டிய இடம் எம்பிட்ட இடம் இருக்கு தெரியுமா? போன வாயிலே நீ வடை சுடுற. ஆமாடி, உனக்கே நல்லா தெரியும் அண்ணன் எவ்வளோ வெட்டியா இருக்கேன்ட்டு. ஆனா என்ன, நம்ம 2 பேரும் போனோம்னா போர் அடிக்கும்பா. மாப்பிள்ளை அழகர் கூட வந்தான்னு வச்சுக்க, ஏதாவது கோமாளித்தனம் பண்ணி நம்மளை சிரிக்க வச்சுக்கே இருப்பேன். நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. நாளைக்கே நம்ம கொடைக்கானல் போகிறோம். யாருக்குண்ணே? யாருக்கு? மாப்பிள்ளை அழகருக்கு தான். அடிக்குதானே? அடிக்குது, இருக்க மாட்டேன்றானே, என்ன செய்யறது? ஏதாவது வேலையா இருப்பானே, திருப்பி கூப்பிடுவான் பாருங்க. இல்லைம்மா, நானும் 3 நாளாக ஃபோன் பண்ணிக்கே இருக்கேன், எடுக்கவே மாட்டேன்றியான். ஒரு வேளை உடம்பு சௌகரியம் இல்லாமல் படுத்துருப்பானோ? அதெல்லாம் அவன் அயன்பாடி ஆச்சே. அமைதிட்டான். இல்லை கத்தி, எங்கடா இருக்க? அது டவுனில் இருக்கியா? சரி, மாப்பிள்ளை அழகுறங்க. இல்லை விளையாடாதரா, ஓண்ட சொல்லாம அவன் எங்கடா போவேன்? நீங்கள் 2 பேரும் ஒன்றா தாண்டா சுற்றி திருவீங்க. சரி சரி, மாப்பிள்ளைய பார்த்தா எம்மிட்டு ராத்திரி ஆனாலும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிடுறா. சரி, ஃபோனை வைக்கிறேன். என்னென்ன ஆச்சு? அவன் கூட இல்லைன்றியாப்பா. எங்க போயிருப்பான்? அப்படி இல்லைப்பா, இந்த கத்தி பைய போய் சொல்றியாப்பா. இவ இல்லாமல் அழகர் எங்கேயுமே போக மாட்டேன். இந்த
இந்த கத்தின்ற கூசா எப்பயுமே அவங்க கூட தான் சுத்தம். எதுக்கு இவன் போன் எடுக்க மாட்டேன்றான்டே தெரியலையே. இந்த மாதிரி முன்னாடி எப்பவாச்சும் நடந்திருக்கானே? அப்பப்போ பேசாமல் இருப்போம்மா. அது எங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக கிடையாது. நம்ம 2 குடும்பமும் முடிக்கிச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பார்க்குறப்ப என்ன பேசுகிறேன்டே தெரியாது. அதனால் ஒரு சின்ன கேப் விட்டுருவோம். அதெல்லாம் சின்ன கேப்பு தான். அதுக்கப்புறம் 2 நாளையில் ஃபோனை போட்டு ஜீகிரதண்டா போகலாம் மாட்டு கேட்பேன். ஆளும் சரிடா வர்றப்போ கோணாறு மெச்சில் கறி தோசை வாங்கிட்டு வரான்னு சொல்லுவேன். அப்படியே நடந்த சம்பவத்தில் மறந்துட்டு கூடி சேர்ந்துக்குவோம். இப்போ அவன் சைலண்டாக இருக்கிறது தான் புதுசாக இருக்குது. சரி, உனக்கு ஏதாவது காரணம் தெரியுமா? உனக்கே தெரியலன்ற அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் சரிதான். என்ன பண்ணுறியா? சரி விடுன, ஃப்ரீயா இருந்தா அவனே வந்துருவான். இல்லை, அவன் வர்றதெல்லாம் இருக்கட்டும். ஃபோன் பண்ணால் எடுக்காமல் வந்து பார்க்காம அவன் என்றைக்குமே இப்படி இருந்தது இல்லைப்பா. சரி, நீ எப்போ அவனை கடைசியாக பார்த்த? என்னண்ணே நீ என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லை, நீ அடிக்கடி மாதிரிக்கு அந்த பசங்க போயிட்டு வர, அங்கே எதுவும் பார்த்துருப்பேன்னு மட்டும் தான் கேட்டேன். இல்லைண்ணே. சரி, கடைசி எப்போ பார்த்த? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பஸ்ல பார்த்தேன், அவ்வளவுதான். பாப்பு, ஏதோ பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஒருவேளை சரக்கு போடுறப்ப ஏதாவது சொன்னான்னு தெரியலையே. எதுக்கு இவ இப்படி கோச்சி தெரியலான்னு ஒன்றும் தெரியலையே. அது கோமான்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியலையே. ஆமாம் ஆமாம், என்கிட்ட அவ எதுக்கு கோச்சிக்கிற போறியா? அண்ணே, என்னப்பா? இந்த மாதிரி கோவப்படுறப்போ அவன் என்ன பண்ணுவான்? 4 நாள் பேசாமல் இருப்பேன், இல்லைண்டா கையை காலை கழிச்சுக்கிறியான். அண்ணே, ஆமாம்மா, அவன்கிட்ட அப்படி ஒரு கெட்ட வழக்கம் இருக்கு. இந்த மாதிரி பண்ணுறவங்க வழக்கமாக அடுத்தவங்கள மிரட்டுறது தானே பண்ணுவாங்க. ஆனால் மாப்பிள்ளை வாயை திறந்து பேசவே மாட்டானே. அண்ணே அப்ப நீ போய் பாருண்ணே. பிரச்சனை என்னன்னு தெரியாமல் எப்படிப்பா போய் பேசுறது? நேர்ல பார்த்து என்ன விஷயம் தான் கேளேன்னு. அதே எஸ்கேப் ஆகுறானே. அண்ணே பயமா இருக்குண்ணே. அவன் கையை காலெல்லாம் கிழிச்சுக்கோன்னு வேற சொல்ற. நீ டென்ஷனே ஆக மாட்டேங்கிற? இல்லை, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை எதனால இப்படி இருக்கான், என்ன காரணம்னு கண்டுபிடிச்சோம்னு வையே, அதை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். கடவுளே, அவன் லூசுத்தனமா ஏதாவது பண்ணாம இருக்கணும்.